Hi everybody. So today we are going to learn some interesting techniques. One of the techniques, how to frame questions. எப்படி கேள்விகள் கேட்பது and how to give response to the questions. கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவது. இங்கே நம்ம பார்க்கவிருக்கிறது ரெண்டு வகையான கேள்விகள். There are two types of questions. One is open-ended question, another is close-ended question. So we are going to see some examples and we are going to understand the things properly. Let's watch. நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிக்கங்க and like பண்ணுங்க, share பண்ணுங்க and make sure you're going to watch this video till the end. Two types of questionsல நம்ம பார்க்கவிருக்கிற மொதல் டைப் என்னன்னு கேட்டால் open-ended questions. Open-ended questions அப்படின்னா என்ன தெரியுமா? Longer response. ரொம்ப விரிவாக பதில் சொல்லக்கூடிய கேள்விகள் தான். For an example, how do you think we could improve these meetings? இந்த மீட்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதனுடைய கேள்வி. இதுக்கு நீங்கள் நிறைய பதில் சொல்லணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். இதில் செகண்ட் டைப் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இது வந்து க்ளோஸ் எண்டட் கொஷின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் ரெஸ்பான்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ லைக் காஃபி அப்படின்னா எஸ் இல்லைனா நோ, இதான் சொல்லுவீங்க. இதான் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கக்கூடியது தான் இந்த பேட்டர்ன். questions about your day. உங்களுடைய நாளை பற்றி நீங்கள் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டைட்டில். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, வாட் யூ டூ டு ரிலாக்ஸ் யுவர் டே? உங்கள் நாளை வந்து எப்படி ரிலாக்ஸ் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க அப்படின்றத கேட்கும்போது அதனுடைய கேள்விக்கு பதில் என்ன அப்படின்றத நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. செகண்ட் கொஷின் என்னென்னா, வாட் ஹேஸ் பீன் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் டே ஸோ ஃபார்? இந்த நாளுக்குரிய முக்கியமான ஒரு பார்ட், உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி எனக்கு காமெண்ட் செக்ஷனில் ஆன்சரில் பதிவிடுங்க. கொஷின் நம்பர் 2, வாட் இஸ் ஃபேவரட் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப்? உங்களோட வேலையில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? டைப்பிங்காக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சென்டென்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. தேர்ட் கொஷின், வாட் வுட் பி யுவர் பர்ஃபெக்ட் வீக்கெண்ட்? பர்ஃபெக்டான வீக்கெண்ட் அப்படின்னா எந்த வீக்கெண்டை நீங்கள் சொல்லுவீங்க, அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு லாங் டு யூ ஒர்க் இன் யுவர் ஆஃபீஸ் எவ்ரிடே? தினமும் உங்களுடைய அலுவலகத்தில் எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க? இதை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. டைட்டில் 2ல் நம்ம பார்க்கவிருக்கிறது questions about your work event. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நம்ம கேட்கக்கூடிய சில கேள்விகள் பார்ப்போம். தேர்ட் கொஷின், do you complete your work early or late? உங்களுடைய தினசரி வேலையை நீங்கள் தாமதமாக செய்வீங்களா இல்லை சீக்கிரமாக கெட்டிக்காரத்தனமாக முடிச்சிடுவீங்களா? இது எனக்கு காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆன்சரை பதிவிடுங்க. டைட்டில் நம்பர் 3ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, about our family. questions about our family. நம்மளுடைய குடும்பத்தை பற்றி தான் நிறைய கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகே. question number 1, how many siblings do you have? உங்களுக்கு அண்ணன், தங்கச்சி, தம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்றத நம்ம கேட்கும்போது நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? question number 2, what show do you like to watch with your family? உங்களுடைய குடும்பத்தோட நீங்கள் எந்த ஷோவை ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? அதே நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. question number 3, what food would you like to eat if you could eat more? அதாவது சாப்பாடுன்னு ஒன்று கொடுத்துட்டா நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு என்னன்றதை எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். question number 4, what TV show would you want to come true in your real life? உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் நீங்கள் தினசரி பார்க்கவிருக்கிற ஷோலேருந்து இது நடக்கணும் என்னுடைய ரியல் லைஃப்பில் அப்படின்னா எந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் சொல்லுவீங்கன்றதை எனக்கு காமெண்ட் செக்ஷனில் இங்கிலீஷில் தெரிவிங்க. அப்பப்பா எவ்வளோ கேள்விகள் பார்த்தீங்களா? ஸோ யூ ஹாவ் learned many questions and you have learned how to answer these questions. இந்த மாதிரி if you practice all these questions, if you know how to make these questions அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் சூப்பராக பேசிடலாம். இந்த டெக்னிக்கில் நீங்கள் தினமும் ஒரு 30 கேள்விகள் you need to make it. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் ஆங்கிலத்தில் சீக்கிரமாக பேச முடியும். இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு and let me know whether it is useful or not அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் நிறைய ஃபாலோவர்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த சேனலை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.